ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் அமெரிக்காவில் ரேண்டோல்ங்கிற இடத்துல உள்ள ஏரோஸ்பேஸ் மியூசியம் பார்க்க போயிருந்தோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸை தான் இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். இந்த மியூசியத்தில் பார்த்தீங்கன்னா யூஎஸ் மிலிட்ரி மற்றும் ஏர்ஃபோர்ஸில் யூஸ் பண்ண 40க்கும் மேற்பட்ட ஏர்கிராஃப்டை டிஸ்பிளே வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லை, ஏவியேஷன் சம்பந்தமாக பல விஷயங்களும் டிஸ்பிளே வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது அமெரிக்கன் ஏர்ஃபோர்ஸ் பற்றிய ஹிஸ்ட்ரியை நமக்கு தெரிஞ்சிக்க முடிஞ்சது. இந்த மியூசியம் பார்த்திங்கன்னா 1917லேயே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓவர் எ பீரியட் ஆஃப் டைம் நிறைய பொருட்களை கலெக்ட் பண்ணி அவங்க டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. இந்த B-58 வந்து ஒரு சூப்பர்சானிக் பாம்பர் ஏர்கிராஃப்ட். இது பார்த்திங்கன்னா 1 மணி நேரத்தில் 1380 மைல் ஸ்பீடில் போகுமா. அதாவது கிட்டத்தட்ட 2200 கிலோமீட்டர் தூரத்தை 1 ஹவரில் இந்த ஏர்கிராஃப்ட் கடந்துருமா. இதில் வார் டைமில் நியூக்ளியர் வெப்பன்ஸை கொண்டு போய் டார்கெட்டை ஹிட் பண்ண பயன்படுத்தியிருக்காங்க. இதை வந்து காக்பிட்னு சொல்லுவாங்க. அதாவது ஏர்கிராஃப்டில் முன்னாடி இருக்கக்கூடிய பைலட்டோட ரூம்னு சொல்லலாம். இதில் இருந்து தான் ஏர்கிராஃப்டை பைலட் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இதை பார்த்தீங்கனாலே தெரியும், நிறைய கண்ட்ரோல் எக்யூப்மெண்ட்ஸ் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம இதில் பார்க்கலாம். ஒவ்வொரு ஏர்க்ராஃப்ட் பற்றிய டீட்டெயில்ஸையும் அங்கே டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. இதில் ஒரு வருத்தமான விஷயம் என்னென்னா, இந்த மியூசியத்தை 2015 நவம்பரில் அதை மெயின்டைன் பண்ண தேவையான ஃபண்டு இல்லாததுனால க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது நாங்கள் 2006 இந்த மியூசியத்தை பார்த்தபோது எடுத்த வீடியோ. அமெரிக்கன் ஏர்ஃபோர்ஸ் மற்றும் ஏவியேஷனை பற்றிய பல இன்ஃபர்மேஷன் இங்கே இருந்தது. இப்போ அதை க்ளோஸ் பண்ணது ஒரு வருத்தமான விஷயந்தான்.